ஆரம்பிப்பாங்க. ஓகே சார். 5 ஃபேஸ் இருக்கு. ஷேர் ஆகும். இன்னொரு கூல் வாங்கி பண்ணா அதுக்குள்ள புக் மார்க் பண்ணது எதுவுமே காணோம். எப்படி பண்ணுவாங்க? 5 ஃபேஸ் சார் வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது சார். இப்போ கேக்குதுங்களா? இப்போ இப்போ கேக்குது சார். கிளியரா இருக்கு. ஸோ ஃபேஸ் ஒன்றுங்க. ஃபேஸ் ஒன்று வந்து ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த ஹுண்டாய் கம்பெனி வச்சுக்கோங்க. ஹுண்டாய் கம்பெனி வந்து சாஃப்ட்வேர் வாங்கிடுவாங்க. எஸ்ஏபி சாஃப்ட்வேர் வாங்கிடுவாங்க. இது வந்து எஸ்டிஎல் சொல்லுவோம். எஸ்டிஎல்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைசன்ஸ். இது வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர் வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அசென்ச்சர் வச்சுக்கோங்க, அசென்ச்சர் தான் பண்ணுறாங்க. எந்த கம்பெனி பண்ணுதோ அது ஐடி கம்பெனி. இது எதனா ஒரு கம்பெனி சூஸ் பண்ணுவாங்க, சிபிசி எல்லாம். இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. டீம் பேர் வந்து நம்ம கொலோக்கியலாக சொல்லணும்னா கோர் டீம் சொல்லுவோம். கொஞ்சம் அஃபீஷியலாக சொல்லணும்னா அவங்கள வந்து ஸ்டீரிங் கமிட்டின்னு சொல்லுவோம். ஓகே. ஃபஸ்ட்டு என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் காஸ்ட்டு. ஸோ இந்த எஸ்ஏபி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ காஸ்ட் ஆகும் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு தான் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்டேஷன். இது வந்து கோடிக்கணக்கில் தான் இருக்குங்க. க்ரோஸ் கணக்காக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா இவங்களுக்கு வந்து எத்தனை மாடல் 10-15 மாடல் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த 15 மாடலோட கன்சல்டன்ட் வேணும். இது இல்லாமல் டெக்னிக்கல் கன்சல்டன்ட் வேணும். இல்லைங்களா? இம்ப்ளிமெண்டேஷன் காஸ்ட்டு. ஸோ க்ரோஸ் கணக்காக தான் இருக்கும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் காஸ்ட் இல்லை இது ஓகேங்களா? இம்ப்ளிமெண்ட் காஸ்ட்டு. அப்புறம் இது பண்ணுவாங்க, டெலிவரி டைம் சொல்லுவோம். டெலிவரி டைம், ப்ராஜெக்ட் வந்து எப்போ டெலிவரி பண்ண போகிறாங்க. ஐடியில் டெலிவரி டைம் சொல்லுவோம். டெலிவரி டைமு. ஸோ இது ரெண்டும் ஓகே. காஸ்ட்டும் ஓகே. டெலிவரி டைம் எப்படி கேட்பாங்கன்னா 18 to 24 months கேட்பாங்க. ப்ராஜெக்டை பொறுத்து. அதுக்கு ஏன் கேட்பாங்கன்னா, இந்த டெலிவரி டைமில் வந்து அசென்ச்சர் வந்து ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கலன்னா அசென்ச்சர் வந்து ஹுண்டாய்க்கு வந்து பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேர் கெட்டு போயிடும். ஃபஸ்ட்டு பெனால்ட்டியெல்லாம் விடுங்க, அவனுக்கு ஒன்றும் இல்லை. பெனால்ட்டி எல்லாம் இல்லை, பேர் கெட்டு போயிடும் அவனுக்கு. ஒரு குட்வில் போயிடும். அப்படிலாம் விட மாட்டாங்க. அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம். இல்லைங்களா? ப்ராஜெக்டில் இருந்தால் பார்த்தா ஒரு ப்ராஜெக்ட்னா பரவாயில்ல. இல்லைங்களா? அட் அ டைமில் 4 கிளைண்ட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஸோ 3வது பாயிண்ட் வந்து என்ன கேட்டிங்கன்னா, இது ரெண்டும் ஓகேன்னா இந்த நான் சொல்கிற இதெல்லாம் வச்சுக்கோங்க. இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஸ்டீரிங் கமிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் ஓகே. டெலிவரி காஸ்ட்டும் ஓகே. இம்ப்ளிமெண்டேஷன் காஸ்ட் ஓகே. டெலிவரி டைம் ஓகேன்னா தே வில் கண்டக்ட் கிக் ஆஃப் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே உட்காந்து ஒரு மெமரண்ட் ஆஃப் இது இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எம்ஓயு. எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணுவோம். எல்லாம் சைன் பண்ணி அவங்க டீமில் இருப்பாங்க, நம்ம டீமில் இருப்போம், எல்லாமே இருப்போம். என்ன பண்ண போகிறோம், எப்படி கொண்டு போகிறோம்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து இதோட முடியும். இம்ப்ளிமெண்டேஷன் காஸ்ட்டில் எப்படி பண்ணுவாங்க, அது இன்னும் டெக்னிக்கலாக போகணும். எவ்வளோ காஸ்ட் ஆகணும். இவங்கெல்லாம் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் உட்காருவாங்க. சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ஒரு 10-15 இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க உட்காந்து தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. டைம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவாங்க. எப்போவும் பஃபர் டைம் வச்சுப்பாங்க. எப்போவுமே 18 மாதம் முடியுதுன்னா கூட 6 மாதம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அதுக்குள்ளே கொடுத்து தான் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே போச்சுன்னா பெனால்ட்டி கட்டணும், பேர் கெட்டு போயிடும். அதனால் ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷனில் இதுதான் நடக்கும். ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் கிக் ஆஃப் மீட்டிங்கோட முடியும். ஸோ இதுதான் ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன் ஃபஸ்ட்டு ஃபேஸ். ஓவராலாக சொல்லியிருக்கேன். இது டெக்னிக்கலாக இன்னும் நிறையா இருக்குது, நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டாம். அது ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டாம். இது ஆட்டோமேட்டிக் தெரிய வரும் உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ இதெல்லாம் இது இருக்குங்களா இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் இவங்க வருவாங்க. எஸ்ஏபி வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைசன்ஸ் எல்லாம் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு
ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னரை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு கோர் டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் காஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, டெலிவரி டைம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ரெண்டும் ஓகேன்னா மூணாவது வந்து கிக் ஆஃப் மீட்டிங் பண்ணுவாங்க. கிக் ஆஃப் மீட்டிங் பண்ண உடனே இந்த ஃபேஸ் முடியுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதெல்லாம் கேளுங்க. இது இன்னும் டெக்னிக்கலாக நிறைய போகணும். இதெல்லாம் நமக்கு வேண்டாம், அவ்வளோ வேண்டாம். உங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு வந்து பார்த்துக்கோங்க. ஓகே சார். ரெண்டாவது ஃபேஸ் என்ன நடக்கும்னா, இது வந்து பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட்டுங்க. ரெண்டாவது ஃபேஸ் என்ன நடக்கும்னா, ரெண்டாவது ஃபேஸ் வந்து ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன். ஸோ ரெண்டாவது ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்கே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் எ கன்சல்டன்ட் வந்து எஃப்ஐ டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இருக்கோம்னா, நம்ம வந்து ஹோண்டா கிளைண்ட் லொக்கேஷனுக்கு போகணும். நம்ம கிளைண்ட் லொக்கேஷன் போகணும். யார் போகணும்? நம்ம தான் போகணும். யூ ஹேவ் டு விசிட் த கிளைண்ட் லொக்கேஷன். கிளைண்ட் லொக்கேஷன் போய் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் போகும்போது என்ன பண்ணுவாங்க, அசென்ஷியரில் வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டினர்ஸ் கையில் கொடுப்பாங்க. கொஸ்டினர்ஸ் இல்லைங்களா, நீங்கள் போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளைண்ட் லொக்கேஷனில் போய் அங்கே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஹுண்டாய் கம்பெனியில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய கையில் கொஸ்டினர்ஸ் கொடுப்பாங்க. கொஸ்டினர்ஸ்னால் என்னென்ன இன்புட் கொடுக்கு, நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே போய் என்ன மெயினாக பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கேப் அனலைசிஸ்ன்னு பண்ணணும். நம்ம கேப் அனலைசிஸ்னா, இவங்க வந்து எக்ஸிஸ்டிங் சார்ட் ஆரக்கல் இருக்க வச்சுக்கோங்க. எக்ஸிஸ்டிங் ஆரக்கல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எஸ்ஏபி போடணும். நல்லா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஆசிஸ்மாங்க. ஓகேங்களா. ஒரு வந்து ஆசிஸ்ன்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஆசிஸ்னா ஆசிட்டிஸ் வச்சுக்கோங்களேன். ஆசிட்டிஸ். ஓகேங்களா. இங்கே ஒரு ரிப்போர்ட் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. இங்கே ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. ஆரக்கல்ல வந்து ஒரு ரிப்போர்ட் இருக்குது. ரிப்போர்ட் நீங்கள் யூஸ்வலாக எடுத்துகிட்டு இருக்கீங்க. நார்மல் டே டு டே இதுக்கு எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஷாப்லேயும் வந்து சேம் ரிப்போர்ட் அவைலபிள் இருக்குது. இன் ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது. அந்த ரிப்போர்ட்டிங் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட்டிங்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி செனாரியோஸுக்கு வந்து இதுதான் நீங்கள் நோட் பண்ணணும். கேப் அனலைசிஸ்னால் எதெல்லாம் ஆசிஸில் இருக்குது. இது ஆசிஸ்னால் இங்கே ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறீங்க, இங்கேயும் அதே ரிப்போர்ட் அவைலபிள்னா இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், ஆசிஸ் கீழே கொண்டு வரணும். நீங்கள் எல்லாமே ஆசிஸ் கீழே நோட் பண்ணிக்கணும். ஸோ ஆஸ் எ கன்சல்டன்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே இருக்குன்னா ஜஸ்ட்டு கன்ஃபிகர் பண்ணால் போதும். என்னென்ன டேபிள்ஸ் எல்லாம் கன்ஃபிகர் பண்ணால் போதும். கன்ஃபிகரேஷன் மட்டும் பண்ணால் போதும். இதுக்கு கன்ஃபிகரேஷன் அங்கே இருக்கிறது அப்படியே போடுறீங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. ஓகே சார். அப்படியே நீங்கள் என்ன அப்படியே நோட் பண்ணி போடுறீங்க. அதுக்கப்புறம் டுபின்னு ஒன்று இருக்குது. டுபியில் வந்து இங்கே நீங்கள் ஆரக்கல்ல ஒரு ரிப்போர்ட் கிடைக்கிது. ஆரக்கல்ல ரிப்போர்ட் எடுக்கிறீங்க. ரிப்போர்ட் நாட் அவைலபிள் இன் ஸ்டாண்டர்ட்ஸ். நாட் அவைலபிள் இன் இதெல்லாம் நோட் பண்ணணும். இதுதான் கேப். இது ரெண்டுத்துக்கும் என்ன கேப் இருக்குது, எது சேமாக இருக்குது, எதெல்லாம் பண்ணணும். நாட் அவைலபிள் இன் எஸ்ஏபி ஸ்டாண்டர்டில் இல்லை அப்படின்னு என்ன பண்ணணும், டு பி மாடிஃபைட். இதெல்லாம் டு பின்னா டு பி மாடிஃபைட். இங்கே தான் என்ன பண்ணுவேன், இதுக்கு பேர் வந்து ஐ ஹாவ் டு கஸ்டமைஸ் பண்ணணும். இதை யார் வச்சு பண்ணுவேன், கஸ்டமைஸ். ஓகேங்களா. இதுதான் கஸ்டமைசேஷனுக்கும் கன்ஃபிகரேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. எனக்கு யார் இங்கே தேவைப்படுவாங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் கன்சல்டன்ட் தேவைப்படுவார். யாருன்னா அபாபர் சொல்லுவோம். ஸோ அபாபரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், இங்கே நீங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணணும். இவர் வச்சுக்கிட்டு தான் பண்ண முடியும் என்னால். ஸோ இதுதான் டுபிக்கும் ஆசிஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. இந்த கேப் அனலைசிஸ் தான் நீங்கள் போய் கிளைண்ட் லொக்கேஷனில் நம்ம என்னென்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, கிளைண்ட் லொக்கேஷனில் போய்
என்னென்ன இன்புட் கொடுக்குறாங்க, இன்புட்னா என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, இன்புட்ஸ் என்ன கொடுக்குறாங்க, என்னென்ன அவுட்புட்ஸ் ரிப்போர்ட்ஸ் ஓகேனா என்னென்ன ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறாங்க, அது எல்லாமே இந்த இன்புட்லாம் கொடுத்துடலாம். இன்புட்டு ஃபெசிலிட்டிக்காக பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கன்ஃபிகரேஷன் ஒண்டி பண்ணால் போதும். சப்போஸ் அப்படி இல்லை, அப்படி ஒரு ரிப்போர்ட் எதுவும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணணும். இதுதான் கன்ஃபிகரேஷனுக்கும் கஸ்டமைசேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஆசஸுக்கும் குட்டிக்கும் இது இந்த 2 டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் கொஞ்சம் மேலே போங்களா. இன்னும் கொஞ்சம் மேலே. கிளைண்ட் லொகேஷனில் போய் அவங்க என்ன பிஸ்னஸ் ப்ராசஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம டெய்லி என்னென்ன இன்வாய்ஸ் போடுறாங்களா, பேமெண்ட் எப்படி கொடுக்குறாங்க, பேங்க் எப்படி செட் பண்ணியிருக்காங்க, பேமெண்ட் டேர்ம்ஸ் ஒரு வெண்டர் கஸ்டமருக்கு எப்படி வச்சிருக்காங்க, டவுன் பேமெண்ட்ஸ் எப்படி. இது கன்சல்ட் பண்ணி தானே சார் வருவாங்க ஒரு பிசினஸ் ப்ளூ பிரிண்ட் அவங்களே ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா உங்க பிசினஸ் ரிக்குயர்மெண்ட் என்கிட்ட சொல்லுவீங்க. நான் வர்றேன்னா நான் உங்களுக்கு, நீங்க ஆரக்கிள் யூஸ் பண்றீங்கன்னா என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது எஸ்ஐபியில் இருக்கா பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அப்படி இல்லை, சம்திங் ஆரக்கிள் பண்றீங்க எஸ்ஐபியில் இல்லை, அது வந்து டு பியில் வந்து நோட் பண்ணிக்கணும். எல்லாமே இங்கே என்ன பண்ணுவேன், அவங்க பிஸ்னஸ் ப்ராசஸ் நல்லா தெரியணும். இது ஆஸ் இஸ் டு பி எல்லாமே என்ன பண்ணுவோம் நம்ம இங்கே 2வது ஃபேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு தான் நடக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்குமெண்டேஷன் ஒர்க் தான் நடக்கும். ஆஸ் எ நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணுவோம்னா அசோசியேட் கன்சல்டன்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது 4-5 இதில் போகணும், 4-2-3 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ டாக்குமெண்டேஷன் ஒர்க் தான் நடந்துட்டு இந்த டாக்குமெண்ட் பண்ணுவாங்க எல்லாத்தையும். இந்த டாக்குமெண்ட்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அஃபிஷியலாக, வி கால் இட் அஸ் எ பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. இது கன்சல்டன்ட் தானே பண்ணுவாங்க. இது ஆஸ் எ கன்சல்டன்ட்டாக நான் என்ன பண்ணணுங்கிறது இதில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படி தானே? நம்ம தான் பண்ணணும். ஆனால் இனிஷியலாக கொடுக்க மாட்டாங்க. புதுசாக போனீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இல்லை 3 ஸ்டேஜ் இருக்குல்ல சார். ஒன்று கன்சல்டன்ட் சார் கேட்குதுங்களா? கன்சல்டன்ட், பிறகு சப்போர்ட் டீம்னு ஒன்று இருக்கும். ஆமாம், இதெல்லாம் கன்சல்டன்ட் ஒர்க்குங்க. இது எல்லாமே கன்சல்டன்ட் ஒர்க்கு. அதான் கேட்குறேன். சப்போர்ட் பிறகு எண்ட் யூசர் டெஸ்டிங் நம்ம இருப்போம்ல இன்னொருத்தர் சொல்லுவாங்க தெரியுமா. கிளைண்ட் லோக்கல்லே இருந்தால் கிளைண்ட் லொகேஷன் போயிடலாம். அதில் ஆஃப் ஷோர்ல இருந்து ஆஃப் ஷோர் போய் தான் ஆகணும். நீங்கள் கிளைண்ட் யூஎஸ்ல இருக்காங்கன்னா யூஎஸ் தான் போகணும். நீங்கள் அதில் ஆஃப் ஷோரில் ஒர்க் பண்ணுவோம் சொல்லுங்க. நான் இங்கேருந்து டெப்ளாய் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அதில் லோக்கல்லே கிளைண்ட் இருந்தால் லோக்கல் கிளைண்ட் தான் இங்கேயே அனுப்பிச்சிடுவாங்க. அங்கேருந்து வெளியூர்னா வெளியூர் போய் தான் ஆகணும் நம்ம. அதில் நான் சொல்கிறேன், ஆஸ் புதுசாக ஜாயின் பண்ணிங்கன்னா அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் ஒரு 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் கன்சல்டன்ட்டோட வேலை தான். இது எல்லாமே கன்சல்டன்ட்டோட வேலை தான். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாம் டாக்குமெண்டேஷன் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்டேஷன் தான் பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் சொல்லுவாங்க. இந்த பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் தான் நம்ம கையில் கொடுப்பாங்க. நம்ம ரியலைசேஷன் பண்ணுறோம்ல, அவங்க பண்ணுவாங்க. இந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்து தான் நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து கன்ஃபிகரேஷன் பண்ணுவோம், இல்லை கஸ்டமைஸ் பண்ணுவோம். அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து அது ஃபைனலைசேஷன் தானே, அதுக்கு மேலே எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படி தானே? நீங்கள் ப்ளூ பிரிண்ட்டில் என்ன இருக்கோ அதான் பண்ணணும். ப்ளூ பிரிண்ட் இல்லாத நான் காமிக்கிறேன், ப்ளூ பிரிண்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ ஐடியா இருக்கும். அன்னைக்கு கம்பெனி காட்டினீங்களே, எனக்கு ஹிந்து கம்பெனி காட்டினீங்கன்னு நினைக்கிறேன் சண்டே அன்னைக்கு. காமிக்கிறேன் ப்ளூ பிரிண்ட் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிர்லாஸ்கர் கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வோல்டாஸ், கிர்லாஸ்கர், டாடா குரூப். ஸோ இவங்க வந்து நான் எஸ்ஐபி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து எஸ்ஐபி யூஸ் பண்ணும்போது இது பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் இப்படி தான் இருக்குங்க. இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் இப்படி தான் இருக்கும் பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட்டு. நான் காமிக்கிறேன், இதை விட்டுருங்க. இதுதான் நம்ம தான் பண்ணணும். இது அவங்களுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸுன்னு இதெல்லாமே அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதில் ஆக்சஸ் எல்லாம் எங்கே கொண்டு வரோன்னா ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஜென்ரல் லெட்ஜர் எப்படி கேட்குறாங்க, ஜென்ரல் லெட்ஜரு இது எல்லாமே டு பி டாக்குமெண்ட்டு இதிலே இருக்கும். இது அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டு, அந்த கம்பெனியோட ரெக்குவயர்மெண்ட்டு. இது வந்து அவங்க கம்பெனியோட ரெக்குவயர்மெண்ட்டு. நான் சும்மா இதெல்லாம் இதெல்லாமே டு பி இதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் சும்மா அது என்னென்ன டிஃப்ரென்ஸுக்காக. ஸோ அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டு நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறீங்க அதை. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு நெட்டில் போடுறோம் பாருங்க. இது ப்ளூ பிரிண்ட் இப்படி தான் இருக்கும். இதுதான் கம்பெனிங்க, கிர்லாஸ்கர் பிரதர்ஸ் லிமிடெட். இமெயில் ஒரு நிமிஷம்.
இவங்க இருக்காங்கல்ல, இவங்க வந்து இங்கே இருக்கிறாங்க, சுபாஷினின்னு யூஎஸ்ல இருக்காங்க. ஓகே சார். அவங்களாம் இதில் படிக்கிறாங்க. இல்லை டிசிஎஸ் கூட படிப்பாங்க. டிசிஎஸ் வந்து எண்ட் யூஸராக இருப்பாங்க. அவங்க வந்து இது பண்ணுறதுக்காக இங்கே படிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ எல்லாமே டிசிஎஸோட தான். இவங்க பேட்சை முடிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டிசிஎஸில் வந்து எண்ட் யூஸராக ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க வந்து கன்சல்டண்ட்டாக போகணுன்னு வந்து கோர்ஸ் எடுத்தாங்க இங்கே. ஓகே சார். ஸோ அது மாதிரி இது ஒரே நிமிஷம் அது மாதிரி எடுப்பாங்க. ஓகேங்களா, அது மாதிரி எடுத்துப்பாங்க. எண்ட் யூஸர் வந்து கன்சல்டண்ட்டை பொறுத்தவரை எண்ட் யூஸர் வந்து அப்படி மாறுவாங்க சில பேர். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கிர்லோஸ்கர் மாதிரி இவர் இந்த கம்பெனி தான் பண்ணோம்னாங்க. ஓகேங்களா, கிர்லோஸ்கர் இவங்க தான் கம்பெனி, இவங்களுக்கு தான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கம்பெனி. இதுக்கு முன்னாடி வேற ஏதோ இதில் இருந்தாங்க, சமுதாய சாஃப்ட்வேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எஸ்ஏபி வந்தாங்க. இப்போ எஸ்ஏபி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ல வந்து நீங்கள் இதுதான் 2வது ஃபேஸில் வந்து இந்த டாக்குமெண்ட் தான் பண்ணிட்டு இருப்போம். நம்ம இந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருப்போம். இதுலலாம் வந்து இதோட அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஜிஎல் பொறுத்த வரைக்கும், ஜென்ரல் லெட்ஜர் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் இதை வந்து எஸ்ஏபியில் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோம் சொல்லிட்டு யார் கையெழுத்து போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கம்பெனியோட சிஇஓ கிர்லோஸ்கர் வாடி. இவர் தான் கம்பெனி சிஇஓ. இவர் வந்து ஃபினான்ஸ் ஹெட்டு. ஃபினான்ஸ் ஹெட்டு. இவங்க வந்து ப்ராஜெக்டில் இருப்பாங்க. இவங்க எல்லாமே சைன் பண்ணணும். இதுக்கு ரொம்ப எதுங்க இந்த பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட்டில் இல்லாத விஷயம், சின்ன விஷயம் பண்ணணுன்னா கூட என்ன பண்ணணும் அப்படியே நீங்கள் பண்ணக்கூடாது. டோட்டல் ப்ராஜெக்டை சொதப்போம் அது. ஓகேங்களா, நீங்கள் சின்ன சேஞ்ச் பண்ணணுன்னா கூட இது மாதிரி டாக்குமெண்டேஷன் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட சைன் வாங்கிட்டு தான் பண்ணணும். நீங்கள் சின்ன விஷயமா இருந்தால் கூட டாக்குமெண்ட் பண்ணணும். அது ப்ராஜெக்டில் வந்து அடிக்கடி மாற்றிட்டு இருப்போம். ப்ராஜெக்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். திடீர்னு அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்கும். எதுவாக இருந்தாலுமே ஓகே சார். என்ன டாக்குமெண்ட் பண்ணணும், நாளை பின்ன ப்ராஜெக்ட் முடிஞ்ச அப்புறம் திஸ் இஸ் வாட் இந்த ப்ராஜெக்ட் இது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னாங்கன்னா இதுதான் லீகலாக சூட் பண்ண போகணும். நம்ம ரிக்குவயர்மெண்ட்லாம் சொல்லிட்டீங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டோம், நீங்களும் சைன் பண்ணியிருக்கீங்க அதை. ஸோ இது வந்து ஜென்ரல் லெட்ஜர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 85 பேஜ் வரும். எல்லாத்துக்கும் இருக்கணும். ஓகேங்களா, இது எல்லாமே ஜென்ரல் லெட்ஜர். ஓகேங்களா, ஜென்ரல் லெட்ஜர் அடுத்து வந்து பாருங்க எல்லாமே ஜென்ரல் லெட்ஜர் தான் போயிட்டு இருக்கு. எல்லாமே ஜென்ரல் லெட்ஜர் போய் இவங்க அவ்வளோ இது பண்ணிட்டு இருக்காங்க. இது அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ் இப்படி கேட்குறாங்க. அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ் வந்து எனக்கு இப்படி பண்ணி கொடு, அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ இது எப்படி பண்ண போகிறோம் நம்ம ப்ராஜெக்ட் மட்டும் தனியாக பண்ண மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தனியாக பண்ண மாட்டோம். ஒரு டீம் ஒர்க். ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது எல்லா டைப் ஆஃப் சப்போர்ட்டும் இருக்கும். எல்லா கன்சல்டன்ட்டும் இருப்பாங்க, டெக்னிக்கல் கன்சல்டன்ட் இருப்பாங்க, டீம் லீடர் இருப்பாரு, ப்ராஜெக்ட் ஹெட் இருப்பாரு. வந்து பக்காவா இருக்கும், சஃபஸ்டிகேட்டடா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, அப்படி இருந்தால் தான் ப்ராஜெக்ட் பண்ண முடியும், இல்லை ப்ராஜெக்ட் ஓடாது. எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கோம். 85 பேஜ் வரும். எப்படி வேணும் எல்லாம், எப்படி எல்லாம் அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ், அக்கௌண்ட்ஸ் பேபிள்ஸ் எல்லாம் கேட்டு எல்லாமே ப்ராசஸ்ங்க. எல்லாமே ப்ராசஸ் ஆகுது. இந்த ப்ராசஸ் தான் படிக்க போகிறோம். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு போய் எப்படி கன்ஃபிகர் பண்ணணும் அதெல்லாமே படிக்க போகிறோம். ஸோ இதுதான் பண்ண போகிறோம். 2வது ஃபேஸில் இந்த ப்ராஜெக்ட் இந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு தான் போயிட்டு இருக்கும், எதுவும் போகாது. ஸோ பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் எல்லாமே சைன் பண்ணி வந்துடும். வந்தவுடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து 3வது வந்து ரியலைசேஷனுங்கிற ஃபேஸ்க்கு போவோம். இதுதான் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. எப்படி நீங்கள் ஒரு பில்டிங் கட்டும்போது ப்ளூ பிரிண்ட் எவ்வளோ அவசியமாக இருக்குது. நீங்கள் ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் நம்ம ஒரு பில்டிங் கட்ட முடியுமா? கட்ட முடியும். அது மாதிரி இந்த பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் இதெல்லாம் தான் பண்ணுவோம் நம்ம. அன்னைக்கு கம்பெனி கோடு கிரியேட் பண்ண சொல்லுவாங்க, இப்படி பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஏபிஐஆர் அதெல்லாமே நம்ம வந்து ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும். எல்லா ப்ராசஸ் தெரிஞ்சால் தான் புரியும். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது ப்ளூ பிரிண்ட்டு. நல்லா ஃபஸ்ட் டைம் உட்காரும்போது தலையும் புரியல, காலும் புரியல. ஃபஸ்ட் டைம் போய் உட்காரும்போது. அதுக்கப்புறம் டீம் லீட்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாமே கைட் பண்ணுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அப்படி விட மாட்டாங்க உங்களை. அந்த ப்ராஜெக்டை பற்றி 1 வாரம் 10 நாள் இல்லை இது பண்ணிட்டு இருப்பாங்க. இன்ட்ரடக்ஷன் மாதிரி, அதுக்கு ப்ரீஃபிங் சொல்லுவாங்க அதுக்கு பேர். அந்த ப்ராஜெக்ட் பற்றி நிறைய ப்ரீஃபிங் போயிட்டு இருக்கும். எல்லா மாடல் இன்டெகிரேட்னால அடிக்கடி மீட்டிங் நம்ம பண்ணுவோம். ஏன்னா FIMM SD 3 இன்டெகிரேட்டடு. அந்த டீம்ஸோட நம்ம போயிட்டு அடிக்கடி இன்னும் 4 மணி நேரம் மீட்டிங்கில் உட்காரணும். உட்காந்து என்ன பண்ண போகிறோம். நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, எனக்கு 2 மணி நேரம் தான் வேலை பண்ணுறேன், 4 மணி நேரம் மீட்டிங்கில் உட்காந்துருக்காம்பாங்க. அந்த 4 மணி நேரம் மீட்டிங்கில் உட்காந்தா தான் என்ன அந்த 2 மணி நேரம் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியும். இல்லை ஸோ அந்த மாதிரி டைம் எடுக்கும் மீட்டிங்ஸ் எல்லாம் உட்காரணும். நம்ம மீட்டிங்ஸ் எல்லாம் உட்காந்து
எந்த டாக்குமெண்ட் இல்லாமல் சிஸ்டமில் உட்காராதீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னா கூட நீங்கள் ஒரு எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் எழுதி வச்சுக்கிட்டு உட்காருங்க. இல்லை டைம் ஆகிடும் சிஸ்டமில். ஓகே சார். எழுதி வச்சுட்டு உட்காருங்க. ஸோ கம்பெனி கோடு கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. பிஸ்னஸ் இதான் போன கிளாஸ்லாம் பண்ணோம். ஞாபகம் இருக்குங்களா? இதுதான் பண்ணோம். கம்பெனி கோடு பண்ணோம், பிஸ்னஸ் ஏரியா பண்ணோம், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பண்ணோம், கண்ட்ரோலிங் ஏரியா பண்ணோம். ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட் குரூப்பிங் பண்ணோம், கஸ்டமர் குரூப்பிங் எல்லாம் ஏபிஆரில் பண்ணணும். ஸோ இதை பார்த்து தான் பண்ண போகிறோம் எல்லாத்தையும். ஸோ இதை வச்சுக்கிட்டு தான் எல்லாமே பண்ண முடியும். இது எல்லாமே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை முடிச்சுக்கிட்டு ரியலைசேஷனில் வந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ரியலைசேஷன் தான் இப்போ நம்ம வந்து கிளாஸில் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். நம்ம ப்ராக்டிக்கல் செக்ஷனில் இதுதான் பண்ணுவோம். ரியலைசேஷனுங்கிறது வந்து ப்ளூ பிரிண்ட்டில் இருக்கிறத வந்து சிஸ்டமில் வந்து கன்ஃபிகரேஷன் பண்ணும். அதுதான் பண்ண போகிறோம் இல்லை. ஸோ 4வது ஃபேஸ் வந்து ஃபைனல் ப்ரிப்பரேஷன் வாங்க. ஃபைனல் ப்ரிப்பரேஷன் நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சிடுவோம். நம்ம ஒர்க்கு முடிஞ்சிடும். அவங்க கிளைண்ட்டு கேட்டபடி எல்லாத்தையும் பக்காவாக பண்ணி முடிச்சிடுவோம். நம்ம பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, ஃபைனல் ப்ரிப்பரேஷனில் வந்து யூஏடின்னு ஒரு இது இருக்குது. யூஏடி, யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்ட். ஓகேங்களா? யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்ட்டில் சாஃப்ட்வேர் வந்து கொடுப்போம். அவங்க யூஸ் பண்ணுற கொடுப்போம். யாருக்கு? ஹுண்டாய் கொடுப்போம். ஹுண்டாயில் ஒரு டீம் இருக்கும். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இந்த மாதிரிலாம் போட்டு பார்க்குறதுக்கு டீம் தனியாக ஹையர் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாம் அவங்க எண்ட் யூசரை வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணுவோம். நம்ம எஃப்ஐனா எஃப்ஐயில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், யூஏடி பண்ணணும். எஃப்ஐ டீமில் வந்து எஃப்ஐ டிபார்ட்மெண்ட் வந்து சொல்ல உங்கள் இன்புட்டெல்லாம் அப்படி இருக்குங்க, அவுட்புட்டெல்லாம் அப்படி இருக்குன்னு அந்த ஓகேம்பாங்க. இதர் ஓகே என்ன பண்ணுவோம், அடுத்தது ஓகேன்னு ஒன்று டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் டேட்டா மைக்ரேஷன் சொல்லுவோம். டேட்டா மைக்ரேட் பண்ணணும். பழைய சர்வர் ஆரக்கல் சர்வரில் நிறைய டேட்டா வச்சுருப்பீங்க. நிறைய டேட்டா இந்த டேட்டா வந்து என்ன பண்ணணும், ஓகே அந்த டேட்டாவெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ டேட்டா எத்தனை டைப் ஆஃப் டேட்டா இருக்குது? 3 டைப் ஆஃப் டேட்டா இருக்குது. 4 டைப் ஆஃப் டேட்டா இருக்குது. ஒன்று வந்து மெட்டா டேட்டா சொல்லுவோம். இது டெக்னிக்கலாக இருக்கும். இது விட்டுருங்க, இது சும்மா உங்களுக்கு தெரியாது. இன்னொன்று வந்து மாஸ்டர் டேட்டா. அடுத்து வந்து டிரான்சாக்ஷன் டேட்டா. அடுத்த டேட்டா பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் டேட்டா. 4 டைப் ஆஃப் இருக்குது. ஸோ மாஸ்டர் டேட்டா அப்படின்னா வெண்டரோட அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர் எல்லாம் கஸ்டமர்னா அதே மாதிரி இன்வென்ட்ரிக்கும் ஒரு மாஸ்டர் டேட்டா இருக்கும். சப்போஸ் நீங்கள் கீபோர்டு ஏன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா இந்த கீபோர்டோட டைமென்ஷன் அப்படின்னா இது டைமென்ஷன், இதோட வெயிட், இதோட சைஸு. ஸோ இதை பற்றி ஒரு கீபோர்டை பற்றி ஒரு மாஸ்டர் டேட்டா இருக்கும். ஸோ டிரான்சாக்ஷன் டேட்டான்னா ஒரு வெண்டர் இருக்காரு, கஸ்டமர் இருக்காரு, அவரு கூட நீங்கள் பண்ண டிரான்சாக்ஷன் 10-20 வருஷம் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ கொடுக்குறீங்க, என்ன மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ பேமெண்ட் கொடுத்தோம், கேஷ் எவ்வளோ கொடுத்தோம், செக்கில் எவ்வளோ கொடுத்தோம், ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ பண்ணோம், அந்த டேட்டாலாம் ஒரு வெண்டார் கூட நான் அவரோட பண்ண டிரான்சாக்ஷன். ஆர்கனைசேஷன் டேட்டா வந்து வெண்டாருக்கு நிறைய இருக்கும். பேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்கும், எஃப்ஐ ரிலேட்டட் டேட்டாஸ் இருக்கும். இந்த கம்பெனிக்கு உங்களுக்கும் ஒரு டைப் இருக்கும். டைப் இல்லை, ஒரு இதில் இருக்கும். 30 நாள் கிரெடிட் டைம் தர்றேன் அப்படிம்பாங்க. இந்த பேங்க்கில் பே பண்ணும்பாங்க, இந்த மெத்தடில் பே பண்ணும்பாங்க. இல்லை எனக்கு இன்டர்நெட் பே இருப்பார், அவருக்கு பே பண்ணும்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இதெல்லாம் ஆர்கனைசேஷன் டேட்டா. ஆர்கனைசேஷன் அவர் பேமெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன வச்சுருக்கார் கம்பெனியில், அதெல்லாம் டேட்டா. ஸோ மேட்டா டேட்டாங்கிறது வந்து ஒரு டேட்டா பற்றின டேட்டா. இது ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இது பண்ணாதீங்க. இப்போ வந்து கரன்சி அப்படின்னா இப்போ வந்து நான் அமௌண்ட்டு கொடுக்குறேன். அமௌண்ட்டுங்கிறது வந்து இது வந்து கரன்சி. இது வந்து 15 டிஜிட்ஸு, 2 டெசிமலு. இது டேட்டா பற்றின டேட்டா. ஓகேங்களா? இப்போ அட்ரஸ் இருக்குது. அட்ரஸ்னால் கேரக்டரு. இது வந்து கேரக்டரு 24 இது. ஓகேங்களா? 24 ஸ்பேஸு, அந்த லென்த்து. ஓகே, லென்த்து. ஸோ இது மாதிரி டேட்டா பற்றின டேட்டா இருக்குது. அமௌண்ட்டா, கரன்சியா, நியூமரிக்கலா. ஸோ டேட்டா பற்றின இது விட்டுருங்க, உங்களுக்கு தெரியணும்னு சொல்கிறேன். மொத்தம் மெயினாக எது பார்த்தின்னு கேட்பாங்கன்னா இது கேட்பாங்க. மாஸ்டர் டேட்டா, டிரான்சாக்ஷன் டேட்டா, ஆர்கனைசேஷன் டேட்டா. ஸோ இது எல்லாமே நான் என்ன பண்ணுவேன், மூவ் பண்ணுவேன். டிரான்சாக்ஷன் மாஸ்டர் டேட்டா ஃபுல்லாக மூவ் பண்ணுவேன். இதெல்லாம் கரெக்டாக மூவ் பண்ண சொல்லுவேன். எப்படி மூவ் பண்ணுவேன், இதெல்லாம் எப்படி மூவ் பண்ணுவேன்னா எனக்கு வந்து LSMW டூல் இருக்குது. இது நான் சொல்கிறது எல்லாமே வந்து ECC. ஹேனாக்கு வந்து LTMCன்னு ஒன்று இருக்குது. இது புரிஞ்சுக்கோங்க, அது அப்புறம் சொல்கிறேன் நான். LSMWன்னா
லெகசி சிஸ்டம்னா பழைய சிஸ்டம், மைக்ரேஷன், ஒர்க் பெஞ்ச். இதை வச்சு நான் டேட்டாவெல்லாம் மைக்ரேட் பண்ணுவேன். மாஸ்டர் டேட்டாவெல்லாம் மைக்ரேட் பண்ணிடுவேன். மாஸ்டர் டேட்டா இங்கே எனக்கு 20 வருஷமாக ஒரு இதெல்லாம் ஒரு வெண்டாரோட கஸ்டமரோட பண்ணிகிட்டு இருப்பேன். இதெல்லாம் கொண்டு வந்து என் சர்வரில் போட்டு என்ன ஆகுங்க, என் சர்வர் காலி ஆகிடும். சர்வர் வந்து அடிக்கடி மாற்ற முடியாது. சர்வர் எப்படி வாங்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு கணக்கு பண்ணுவாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ரஃபாக சொல்கிறேன். ஒரு கணக்கு பண்ணுவாங்க. எப்படின்னா, டெய்லி ஒரு 1000 டிரான்சாக்ஷன் போடுறீங்க. டெய்லி ஒரு 1000 டிரான்சாக்ஷன் 365 நாள் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ எக்ஸாம்பிள் அப்படியே எடுத்துக்காதீங்க. நிறையா இருக்குது. இல்லை டெக்னிக்கலாக எக்கச்சக்கமாக இருக்குது. சர்வர் சைஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்குள்ளே போடுவேன். இன்னும் ஒரு 10 வருஷம் போட்டு சர்வர் அடிக்கடி மாற்ற முடியாதுங்க. ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா அது வந்து கை வைக்கக்கூடாது. அது ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் ஆகணும். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ இதாகுது. ஓகேங்களா? இவ்வளோ டிரான்சாக்ஷன் போடுவேன். எல்லாம் கணக்கு பண்ணிடுவேன். கணக்கு பண்ணி ஸோ ஒரு வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு எனக்கு இவ்வளோ ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி சர்வரை வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. இது ப்ராஜெக்ட் இதெல்லாம் ஃபேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் இருக்குல்லங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க, எப்படியும் கேட்டு வாங்கிடுவாங்க. அதுக்கு முன்னாடி சர்வர் ஆர்டர் பண்ணணும். சர்வர் வரணும் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. சர்வர் ஆர்டர் பண்ணணும். கிளைண்ட்டு தான் வாங்கணும் அந்த சர்வர். நிறைய கம்பெனிஸ் ஆரக்கிள் உங்கள் இதுலேயே சர்வர்லாம் பண்ணுறீங்களே, ஆரக்கிள்லேயே சார் ஆரக்கிள்லேயே சர்வர்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹெச்பியில் ப்ரொவைட் நிறைய சர்வர் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கணும். சர்வர் ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பீடு எல்லாம் கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணணும். ஸ்பெசிஃபிகேஷனு எல்லாம் கொடுத்துட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி டைம் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி, ஓகேங்களா, டிமாண்ட் அவைலபிலிட்டி பொறுத்து இதுக்கு ஒரு 2 மேக்ஸிமம் 6 வச்சுக்கிறேண்ணே. ஒவ்வொரு ப்ராஜெக்ட் மாறும். எனக்கு சர்வர் வரக்கு 6 மாதம் அவ்வளோ டைம் ஆகாது. டிமாண்டை பொறுத்து இருக்குங்க. டக்குன்னு அவைலபிள்னா டக்குன்னு 1 மாதத்துல கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷனுக்கு அதே மாதிரி தான். எல்லாத்துக்குமே இந்த டைம் வச்சுக்கோங்க. அந்த வர வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண முடியாது சார். ஐ மீன் ப்ரிப்பரேஷன்ங்கிற மாதிரி இவங்க கொடுக்குற சர்வர் தான் இதெல்லாம் பண்ணுவோம். நம்ம இப்போ பண்ணுறோம்ல, ஒரு சர்வர் வாங்கி பண்ணுறோம்ல வாடகைக்கு, சர்வீஸ்க்கு ரெண்ட்டுக்கு வாங்கி எடுத்து பண்ணுறோம்ல. இவங்க சர்வீஸ் வந்து இப்போ ஹுண்டாய் கம்பெனினா கொரியாவில் இருப்பாங்க. ஸோ கொரியாவில் தான் இன்னும் இருக்கும். உங்களோட கொரியாவில் தான் இருப்பாங்க. அங்கே தான் இவங்களோட சர்வர் இருக்கும். இந்த சர்வர் ஆக்சஸ் எங்கே பண்ணுவீங்க, நீங்கள் அசென்ச்சரில் உட்காந்து பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவீங்க. ஸோ இவங்க சர்வர்லாம் கொடுத்துருவாங்க. சர்வர் ஐடி கொடுத்துருவாங்க. அது யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருவாங்க. சர்வர் எங்கே இருக்கும், கொரியாவில் இருக்கும். சர்வர் கொரியாவில் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து அவைலபிலிட்டிங்க எல்லாமே பெரிய ஆளுங்க. அவங்கள எல்லாம் மீட்டிங்கில் உட்காந்து பேசணும். எல்லாம் அவைலபிலிட்டி எல்லாமே இருந்துச்சுன்னா 2 மாதம் முடிஞ்சிடும். நீங்கள் அப்படியே எடுத்துக்காதீங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே கம்மியாகலாம் ஜாஸ்தியாகலாம் அது எல்லாமே டீம் சைஸுங்க. டீம் சைஸு நான் 2 பேர் வச்சு வேலை வாங்கினா எத்தனை நேரம்? ஒரு எஃப்ஐ டிபார்ட்மெண்ட்டில் நான் 2 பேர் வச்சு நான் பண்ணுறேன். டைம் ஆகிடும். நான் ஒரு 8 பேர் வச்சு பண்ணுறேன். கடை முடியும். இல்லை இதெல்லாமே வந்து இது பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து 6 மாதம்லாம் ஆகாது. மேக்ஸிமம் ஒரு 3 மாதம் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிடணும். அது இழுத்து விடக்கூடாது. ஒரு 3 மாதம் மேக்ஸிமம். அது வந்து கிளைண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்காங்கன்னு அதுவும் மேட்டர்ஸ். அதுவும் மேட்டர். இது பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம ரியலைசேஷன் பண்ணணும். ரியலைசேஷன் பண்ணுறதுக்கு ஜாஸ்தி, நான் சொல்கிறதே ஜாஸ்தி. ஆனால் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதாங்க 4 பேர் இருந்தால் கடை முடியும். 2 பேர் வச்சு பண்ணிங்கன்னா டைம் ஆகிடும். ஸோ நீங்கள் டீம் சைஸை பொறுத்து இருக்குது. ஸோ ஃபைனல் ப்ரிப்பரேஷன் 2 மாதம் தான். அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டாங்க. ஃபைனல் ப்ரிப்பரேஷன் அவ்வளோதான் எடுத்துப்பாங்க. அது மாதிரி எடுத்துக்கூடாது. ஸோ யூஏடி டெஸ்ட்டு நான் என்னென்ன டேட்டா மைக்ரேட் பண்ணுவேன், மாஸ்டர் டேட்டாவை மைக்ரேட் பண்ணுவேன். டிரான்சாக்ஷன் டேட்டா பண்ண மாட்டேன். இங்கே அடைச்சிக்குவேன் சிஸ்டம். ஓகேங்களா? நான் இது வந்து ஓப்பன் ஐட்டம் இல்லை ஜிஎல் போடுற மாதிரி தான் இருக்கும். எதுவுமே அப்படிதானே சார்? என்னங்க கொடுக்க வேண்டியது ஒரு வெண்டார் இருக்காரு. ஸோ இப்படி சார், இப்போ டிரான்சாக்ஷன் டேட்டாங்கிறது நீங்க எக்வயர் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. அப்படின்னா புதுசா போடுற மாதிரி தானே இருக்கும். ஒரு வெண்டார் இருக்காருங்க. இந்த டேட்ல அவருக்கு நம்ம எவ்வளவு கொடுக்கணும் அதை மட்டும் தான் எடுத்துட்டு போவேன். எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, இந்த அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் கண்டினியூஷன் மட்டும் தான் இங்க எடுத்து வரீங்க. அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் தான் எடுத்துட்டு போவேன். அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் நீங்க இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருவீங்க. 11,500னா இது மட்டும் தான் எடுத்துட்டு வருவேன். இவரோட நான் 10-20 வருஷமா டேட்டா டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு மாசத்துக்கு 10 பில்லு போடுவேன். அதெல்லாம் தூக்கிட்டு வந்து எஸ்ஏபியில் வச்சேன்னா காலி ஆகிடும் எனக்கு.
சர்வர் இடத்த அடைச்சிக்கும். ம் இதெல்லாம் பேக்கப் வச்சுப்பேன். வேணும்னா அந்த பேக்கப்போட போய் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு தனியாக டீம். ஸோ இப்போ எஸ்ஐபி வந்துட்டு ஆரோக்கில் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு வெண்டார் கேட்குறாரு, போன வருஷத்துக்கு எனக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாரு வச்சுக்கோங்க, எங்கே போய் எடுப்பீங்க? ஸோ பேக்கப் ஃபைல் வச்சு, பேக்கப் ஃபைல் வந்து இவங்க பழைய டேட்டாலாம் போகாது, அப்படி தான் இருக்கும். தேவைப்பட்டு எடுத்துப்பேன். எஸ்ஐபி கொண்டு வரும்போது இந்த பேலன்ஸ் மட்டும்தான் கொண்டு வருவேன். ஸோ ஒரு கஸ்டமர் இருக்காருன்னா கஸ்டமரோட நீங்கள் அமேசானில் எத்தனை வாங்கியிருப்பீங்க, அதெல்லாம் கொண்டு வந்து என்ன ஆகும்? அமேசான் இப்போது அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் இந்த கஸ்டமர் வந்து இவ்வளோ கொடுக்கணும், அந்த அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் எடுத்துடுவேன். இந்த அவுட்ஸ்டாண்டிங் தான் என்ன பண்ணுவோம், எஸ்ஐபி சிஸ்டமில் வந்து ஓப்பன் ஐட்டம் சொல்லுவாங்க. கொடுக்க வேண்டியதில் வர வேண்டியது அவுட்ஸ்டாண்டிங் என்ன சொல்லுவோம், எஸ்ஐபியில் வந்து ஓப்பன் ஐட்டம் சொல்லுவோம். இது மட்டும் கொண்டு வருவாங்க. நான் அது மொத்தமாக கொண்டு வர மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்து ஆர்கனைசேஷன் டேட்டா ஃபுல்லாக கொண்டு வருவேன். ஒரு கஸ்டமர் ஆர்கனைஸ் ஃபுல்லாக கொண்டு வந்துடுவேன். ஸோ மெட்டா டேட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே மெட்டா டேட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ லெகசி சிஸ்டம் இதெல்லாம் அந்த சாரி டு இன்டரப்ட் சார், இதெல்லாம் அந்த டவுட்னு கேளுங்க. பிசினஸ் இன்டிகிரேஷன் இருக்குல்ல, ஆமாம்மா, இன்டிகிரேஷன் சொல்றேன். அது என்னது, நம்ம மேலே போங்கலாம் கொஞ்சம், அது வார்த்தை வரல எனக்கு, கொஞ்சம் மேலே போங்க சார், இனி மேலே. பிசினஸ் ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற மாதிரி அப்படியே தான் நம்ம பண்ண போறோம், அப்படிதானே சார்? அப்படியே தான் பண்ணணும். அது மேலே எக்ஸ்ட்ரா ஒன்று சர்வர் வந்த பிறகு நம்ம அவங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கோம் அதை பேஸ் பண்ணி ஃபீகோல எந்த மாதிரி பண்ணணும். இந்த இடத்துல நம்மளோட ரோல்ஸ் இங்கே தான் ஆரம்பிக்குங்க. நம்மளோட ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி போது இங்கே தான் ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராக்டிக்கலாக எல்லா ப்ராசஸ் தெரியணும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்து ஒவ்வொரு மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இங்கே நம்ம பண்ண போகிற ப்ராசஸ் எல்லாமே ரியல் டைமில் வந்து எல்லா கம்பெனியும் மேக்ஸிமம் யூஸ் பண்ண ப்ராசஸ். இதை தவிர சில இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை இதுலேயே 2-3 யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் எல்லாமே டாக்டர் என்ன பண்ணுறோம், எல்லா வியாதிக்கும் எப்படி மருந்து கொடுக்குறதுன்னு கண்டுபிடிக்கும். அதுதான் படிக்கணும். நீங்கள் வந்து ஜுரத்துக்கு நான் பார்க்க மாட்டேன், அது இன்னும் டாக்டர்கிட்ட பாருங்கன்னு சொல்ல மாட்டோம். இருமலுக்கு நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து கிளைண்ட் வந்து எந்த இண்டஸ்ட்ரியிலேருந்தும் வரலாம், ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைலு, பார்மா, அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம கோர்ஸ் கண்டென்ட்டில் வர்றது எல்லாமே ஒரு கம்பெனிங்கிறது வந்து டே டு டே ஆப்ரேஷனுக்கு வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது, ப்ராக்டிக்கலாக டே டு டே ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான் இப்போது அந்த கோர்ஸ் கண்டென்ட்டில் இருக்கும். சில கம்பெனி இது நம்ம படித்த ப்ராசஸில் 2-3 யூஸ் பண்ணுவாங்க, இதில் எக்ஸ்ட்ரா 2-3 யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயுமே அது ஒரு கம்பெனி பொறுத்து இருக்குது. ஸோ நமக்கு மேக்ஸிமம் வந்து அக்கௌண்டிங் ப்ராசஸ் ஃபுல்லாக படிக்க போகிறோம். அந்த ப்ராசஸிங் தான் எப்படி கொண்டு வந்து போடுறதுன்னு படிக்க போகிறோம். ஓகே சார். ஓகே, ஸோ ஃபைனல் ப்ரிப்பரேஷன். ஸோ யூஏடி பண்ணுவாங்க, எல்லாமே டேட்டா மைக்ரேஷன் பண்ணிடுவாங்க. மைக்ரேட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து டேட்டா மைக்ரேஷன் எனக்கு இப்போ வந்து என்ன பண்ணணும், சர்வரில் போயிட்டு எனக்கு இந்த ஹேனா வந்து இன்ஸ்டால் பண்ணணும், அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இல்லைங்களா, இன்ஸ்டால் பண்ணணும் அப்ளிகேஷன். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, என்னங்க, கோடிங் எல்லாம் கிடையாதுங்க. கோடிங் வேற, கோடிங் எல்லாம் அபேப் பண்ணுறதுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து டேட்டாவை தூக்கிட்டு போய் அங்கே சர்வரில் வச்சுட்டேன்னா, இப்போ வந்து எஸ்ஏபி யானை அப்ளிகேஷனை கொண்டு போய் அங்கே அவங்க சர்வரில் வைக்கணும். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, டெப்ளாய்மெண்ட்டும்பாங்க. இதெல்லாம் நம்ம இருக்க மாட்டாங்க, சீனியர் தான் இருப்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க. இது வந்து 14 to 20 ஹவர்ஸ் ஆகும் டோட்டலாக அந்த எஸ்ஏபி கொண்டு போய் அங்கே சர்வரில் உட்கார வைக்கிறது. ஏன்னா அதை வச்சு அதான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதில் வந்து மெயினாக என்னென்ன பார்க்கணுன்னா, கட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்கும். கட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணணும், ஒரு ஜிஎல் எல்லாம் ப்ராப்பராக ரிகன்சைல் பண்ணிவிட்டு கொண்டு வரணும். இங்கே ஆரோக்கல்ல அப்படியே தூக்கிட்டு வரக்கூடாது. இங்கே அசட்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, அப்படியே தூக்கிட்டு வந்தால் ரிகன்சலேஷன் கரெக்டாக பண்ணிவிட்டு கொண்டு வரணும். இங்கே இல்லைங்களா, எஃப்ஐ இருக்கும், எம்எம் இருக்கும், எல்லாமே கட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் எல்லா அக்கௌண்ட்டு, ஜிஎல் அக்கௌண்ட்டு, வெண்டர் அக்கௌண்ட்டு, இன்வென்ட்ரி எல்லாமே ப்ராப்பர், பேங்க் அக்கௌண்ட்டு இல்லை எல்லாமே ப்ராப்பராக என்ன பண்ணணும், ரிகன்சலேஷன் பண்ணி கொண்டு வரணும், ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி கொண்டு வரணும். மொட்டையாக தூக்கிட்டு வந்து உள்ளே உட்காரிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், அடுத்தது பண்ண முடியாது. இதெல்லாம் அப்புறம் கட் ஆஃப் டேட் இருக்குது. கட் ஆஃப் டேட்டு வந்து என்றைக்கு நீங்கள் வந்து ஆரக்கல் சர்வரை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறீங்க, ஆரக்கல் சர்வரில் இன்றைக்கி ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். நான் டோட்டலாக ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். டோட்டலாக ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஐசிஆர்டிசியில் போகும்போது கூட உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, ஒரு டைம் மேலே பண்ண முடியாது, சர்வர் வந்து மெயின்டெனன்ஸில் இருக்கும், சர்வர் வந்து ஒர்க் ஆகாது. ஐஆர்சியில் பார்த்தா 12:30 மணி 1:30 மணிக்கு மேலே நீங்கள் புக் பண்ண முடியாது. ஸோ அந்த 2:30 மணி நேரம் 3:30 மணி நேரம் சர்வர் யூ கான் டூ எனி திங். ஓகேங்களா,
ஸோ கட் ஆஃப் ஆமா டேட் சார் கரெக்ட் தான். இன்னைக்கு நான் கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் பண்ணுற க்ளோசிங் பேலன்ஸ் ஓகேங்களா, இன்னைக்கு என்னென்ன பேலன்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸ், இந்த க்ளோசிங் பேலன்ஸ் தான் எனக்கு எஸ்ஐபியில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும். இங்கே இருக்கிற ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸ் தான் எனக்கு என்ன ஆகும் எஸ்ஐபியில் வந்து. நீங்கள் டேட்டு தப்பாக எடுத்துட்டீங்க என்ன ஆகும், நீங்கள் 20ஆம் தேதி எடுக்கிற போல 18ஆம் தேதி எடுத்துட்டீங்க வச்சுக்கோங்க, என்ன ஆகும், இந்த 2 நாள் டிரான்சாக்ஷன் எதுவும் வராது. ஸோ இங்கே நீங்கள் அப்டேட் பண்ணீங்கன்னா ரியல் ஃபிகர்லாம் தப்பு தப்பாக காமிக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கட் ஆஃப் டேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னைக்கு க்ளோஸ் பண்ணுறீங்களோ அதே டேட் தான் கட் ஆஃப் டேட்டாக கொடுக்கணும். நீங்கள் மாற்றி ஈட்டி இந்த டேட்டில் எல்லாம் கொடுத்துட்டீங்க பிரச்சனை. நீங்கள் க்ளோசிங் பேலன்ஸ் தான் இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் தான் வரும். ஓகே சார். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இங்கே க்ளோசிங் பேலன்ஸு நான் வெண்டார் இன்னைக்கு வெண்டாருக்கு வந்து நான் ஒரு இன்னைக்கு டேட்டில் வந்து ஒரு 15,000 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 15,000 கொடுக்கணும். இதுதான் ஒரு வெண்டாருக்கு அவுட் ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ நான் 20ஆம் தேதி ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டேன். 5,000 ரூபா தான் எனக்கு பேலன்ஸ் இருக்குது. பேலன்ஸ் இருக்குது. கட் ஆஃப் டேட் இது எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த வெண்டார் இந்த பேலன்ஸ் தான் காமிக்கும். இந்த பேலன்ஸ் காமிக்காது. ஆக்சுவலாக எவ்வளோ கொடுக்கணும், 5,000 தான் கொடுக்கணும். இங்கே எவ்வளோ காமிக்கும், 15,000 கொடுக்குற மாதிரி காமிக்கும். அந்த டேட்டை வந்து பார்த்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து இதில் டவுட் இருக்குங்களா? இதில் நம்ம தான் வந்து ஹுண்டாய் கம்பெனிக்கு போகணும். அவங்களுக்கு எல்லாம் ஆரக்கல்லாம் யூஸ் தெரியும். எல்லா எம்ப்ளாயும் எடுத்துகிட்டு புதுசாக யாரும் எஸ்ஐபி போட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு ட்ரைனிங் இருக்குது, கார்பரேட் ட்ரைனிங் சொல்லுவோம். அதுக்கும் நம்மளும் போகணும். அங்கே நம்ம போய் கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கொடுக்கணும். ஃபினான்ஸ் ஹெட்டுக்கு போயிட்டு எப்படி என்ட்ரி போர்ட்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அவருக்கு வந்து எப்படி ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு எண்ட் யூஸருக்கு வந்து தான் நம்ம எப்படி என்ட்ரி போடணும் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதில் போய் கார்பரேட் ட்ரைனிங் பண்ணுவோம். இந்த ஆக்டிவிட்டிலாம் போயிட்டு இருக்கும்போது பண்ணுவோம் நம்ம. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிடுங்க, எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ ஃபைனல் ப்ரிப்பரேஷன் எல்லாம் கொண்டு வந்து வச்சுருவாங்க. டே டு டே ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. 5வது வந்து கோ லைவ் அண்ட் சப்போர்ட். ஸோ ஃபஸ்ட்டு 1 இயருக்கு வந்து அசென்ச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு பில்டிங் ஒரு இது பண்ணுறாங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அந்த பில்டிங் அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் லைன்ஸ் எல்லாம் எங்கே கொடுத்துருக்காங்க தெரியும். ஸோ ஒரு வருஷத்தை அவங்க தான் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் கழிச்சு தேக்கன் வேறு ஹெச்சிஎல்லாம் கம்மியாக பண்ணுறாங்க. ஹெச்சிஎல்லாம் நிறைய பண்ணுறாங்க. அவங்க கம்மியாக எடுத்துக்கலாம். அசென்ச்சர் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி. ஸோ இதாங்க ஓகேங்களா. சப்போர்ட் டீமில் ஒரு எண்ட் யூஸர் வந்து அவருக்கு எஸ்ஐபிங்கிறது புதுசு. எதனா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு போடும்போது, ஸோ எதனா ஸ்ட்ரக் ஆகிட்டாரு, எதனா ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணலன்னா அவர் என்ன பண்ணுவார், டிக்கெட் ரைஸ் பண்ணுவார். டிக்கெட்டை ரைஸ் பண்ணுவார். இப்போ டீம் உட்காந்துருக்கும். இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து டிக்கெட்ஸ் அவங்ககிட்ட தான் போகும்னா ஒரு ஆப் இருக்கும். எந்த டிக்கெட்ஸ் வந்தாலும் அவங்க டூல் வச்சுருப்பாங்க. அந்த டூலில் வந்து இது டிக்கெட் வந்துட்டு இருக்கும். நீங்கள் அமேசானில் எதனா வாங்கும்போது எதனா இஷ்யூ ஆச்சு என்ன பண்ணுவாங்க, டிக்கெட் ரைஸ் பண்ண சொல்லுவாங்க. பார்த்துருங்க. டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா மெசேஜ் எல்லாம் வரும். இங்கே டிக்கெட்டும்பாங்க, இல்லை வி கால் இட் அஸ் இன்சிடென்ட் சொல்லுவோம். இன்சிடென்ட் வந்துட்டே இருக்கும், டூல் வந்துட்டே இருக்கும், ஒரு டீம் இருக்கும். இப்போ வந்து எம்எம்ல இருக்காங்க வச்சுக்கோங்க, பிஓ ரிலேட்டடாக எரர் வருதா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சப்போர்ட் டீமுக்கு அனுப்பிச்சிருவாங்க. எம்எம் டிபார்ட்மெண்ட்லேயே பிஓ தனியாக பார்க்கறதுக்கு ஒரு டீம் இருக்கும். அதே மாதிரி எஸ்டியில் டெலிவரி எதனா பிரச்சனைனா இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ரிக்வஸ்ட் இவங்க என்ன பண்ணுவாங்க, எஸ்டி சப்போர்ட் டீம்னு இருக்கும், அவங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு இப்போ நீங்கள் சப்போர்ட் டீம் இருக்கீங்கன்னா டூல் இருக்கும். இவங்க அனுப்புகிறாங்கல்ல, இந்த டீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அனுப்பிட்டே இருக்காங்கல்ல, உங்களுக்கு அந்த டீமில் நீங்கள் எஃப்ஐயில் வந்து இன்வாய்ஸ் போடும்போதோ ஓகேங்களா, ஸோ இன்வாய்ஸ் போடும்போதோ இல்லை பேமெண்ட் பண்ணும்போதோ எதனா எரர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்படியே இவங்க என்ன பண்ணுவாங்க, எஃப்ஐயில் வருது வச்சுவாங்க, உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு டூல், நம்ம ஒரு டூல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டூலில் வந்து அவங்க அனுப்புகிற இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டிக்கெட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து 2-3 டைப் இருக்குது. ஹை ப்ரியாரிட்டி டிக்கெட் இருக்குது, ப்ரியாரிட்டி இருக்குது. இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், வித்தின் ஒரு 1 to 2 hours 2 to 3 hours வந்து யூ ஹேவ் டு ரிசால்வ் இட். 3 hours ரிசால்வ் பண்ணி அனுப்பணும். ஓகேங்களா. ஸோ மீடியம் சைஸ் இருக்குது. யூ கேன் டேக் 8 hours. ஓகேங்களா. ஹவர்ஸ் கணக்கு தாங்க, டே கணக்குலாம் கிடையாது. ஸோ 8 hours எடுத்துக்கும். சில இதெல்லாம் வந்து யூ கேன் டேக் 1 or 2 days டைம், டிபெண்ட்ஸ் அப்பான் த ரிக்வஸ்ட். ஓகேங்களா. ஸோ எடுத்துக்கோங்க. இப்போ சப்போர்ட் டீம் போகிறீங்கன்னா எடுத்துக்கொண்டே போய் உட்கார வைக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எஃப்ஐயில் இருக்கீங்களா, பேமெண்ட்டை பற்றி ஒரு 6 மாதமாக பேமெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன இஷ்யூ வந்துச்சு, அதை எப்படி
சால்வ் பண்ணாங்க, அதனால ஹவு தே ரிசால்வ் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு வாரத்துக்கு நீங்கள் 10 நாள் 14 டேஸ் ஆர் 10 டேஸ் 10 to 14 டேஸு அதுதான் ஃபுல்லாக படிப்பீங்க. அதெல்லாம் படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகேவா நீங்கன்பாங்க. எவாலுவேட் பண்ணி ஓகேன்னா உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் போட்டுருவாங்க. அதுவும் எடுத்தோன்னே ஹை ப்ரியாரிட்டிலாம் போட மாட்டாங்க. ஸோ மீடியம் நார்மல் ப்ரியாரிட்டியில் போடுவாங்க. நார்மல் ப்ரியாரிட்டி மீடியம் ப்ரியாரிட்டியில் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போக உங்களுக்கு வந்து ஹை ப்ரியாரிட்டி டிக்கெட்ஸ் அலாட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதான் இப்படி தான் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும். நம்ம இது வந்து இங்கே வந்து பிளைண்டாக இருக்கும், பிளாங்காக இருக்கும், எதுவுமே இருக்காது, ராவாக இருக்கும். ஸோ கிளைண்ட் ரிக்வஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சிஸ்டம் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ நம்ம பண்ண கன்ஃபிகரேஷன் கரெக்டாக எப்படி தெரியும், நமக்கு போஸ்டிங் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ உங்களுக்கு போஸ்டிங் பண்ண தெரியணும், கன்ஃபிகரேஷன் எல்லாமே பண்ண தெரியணும். அது எண்ட் யூசருக்கு வந்து இதெல்லாம் பண்ண தெரியாது. நேராக வருவார், போஸ்டிங் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அவர் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கிளைண்ட்டோட பிஸ்னஸ் ப்ராசஸ் எல்லாம் தெரியணும். பிஸ்னஸ் ப்ராசஸ் என்னென்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த ப்ராசஸ் தான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். நம்ம எப்படி டவுன் பேமெண்ட் எப்படி பண்ணுறது, ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் ரன் எப்படி பண்ணுறது, ஸோ எல்லாமே இதில் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அதான் ப்ராக்டிக்கல் செக்ஷன் ஆரம்பித்தோம் நம்ம. ஸோ நாளையிலேருந்து ப்ராக்டிக்கல் செக்ஷன் இல்லைங்க எப்படி பண்ணுறோம் அப்படின்னு நடுவில் டீ சொல்கிறேன் உங்களுக்கு, எதுக்கு அதெல்லாம் பண்ணுறோம்னு நடுவில் உங்களுக்கு தியரி சொல்கிறேன் நான். ஓகே சார். சரிங்க. ஸோ இப்படி தான் ஆரம்பிக்கணும். நம்ம ரோல் வந்து இங்கே தான் இருக்கும். நம்ம ரோல் வந்து ரிலேஷன் தான். ஸோ கிளைண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த சாஃப்ட்வேர் வந்து எதுவுமே இருக்காது, எல்லாமே நம்ம தான். அதெல்லாம் அந்த கிளாஸ் தான் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்லாம் அந்த டாக்குமெண்ட் அமைச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் தான் பண்ண போகிறோம். இது பண்ணால் தான் ஒரு போஸ்டிங் பண்ண முடியும் நம்மளால. ஓகே, அந்த வேலையை தான் பண்ணுறோம் நம்ம. இங்கே வந்து நீங்கள் அக்கௌண்டிங் கற்றுக்க போகிறது, இங்கே வந்து நீங்கள் கன்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறது, அந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் வந்து எஸ்ஐபியில் வந்து ஹவு டு கன்ஃபிகர் த ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி கன்ஃபிகர் பண்ணுறது தான் பார்க்கணும். சரி, இப்போ கிளியராக இருக்குங்களா, ஒரு ஐடியா இருக்குங்களா என்ன பண்ண போகிறோம்னு? கிளைண்ட்டுக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். எல்லாமே இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்காக தான் பண்ணுவோம். கிளைண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட்ஸுக்கு தான் நம்ம பண்ணுறோம். அது பண்ணி பார்த்துட்டு நம்ம போஸ்டிங் பண்ணால் தெரிஞ்சிடும் நம்ம பண்ண கன்ஃபிகரேஷன் கரெக்டானு. இந்த போஸ்டிங் மட்டும்தான் எண்ட் யூசர் பண்ணுவார். அவருக்கு என்னன்னு தெரியாது, எப்படி பண்ணியிருக்காங்க ஏது பண்ணியிருக்காங்க தெரியும். டேராக வருவார், எடுப்பார், போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அவருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு. அந்த இதெல்லாம் நம்ம தான் பண்ணி கொடுக்க போகிறோம் கிளைண்ட்டுக்கு. ஸோ இதாங்க நம்மளோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் சப்போர்ட் டீமில் போகலாம், இல்லைன்னா எண்ட் யூசராக போகலாம். எண்ட் யூசரில் ஹுண்டாய் கம்பெனிலே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுலேயே வந்து நிறைய ப்ராஜெக்ட் வருது. அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், சீனியர் அக்கௌண்ட்ஸு, ஏபி மேனேஜர், அதெல்லாம் இருக்கும். ஏஆர் மேனேஜர், அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் போகலாம். அங்கேயும் நல்ல சேலரி தான் இருக்கும். கம்பேரிட்டிவ் கொஞ்சம் இருக்கும், ஆனால் நல்ல சேலரி தான். பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நல்ல சேலரி இருக்கும், பக்ஸ் இந்த மாதிரி பேக்கேஜ் என்னங்க டிபெண்ட்ஸுங்க. இப்போ பேக்கேஜ் இந்த மாதிரின்னு சொல்கிறீங்க, நல்ல இஷ்டம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாவே மினிமம் சேலரி ஒரு 30 அது மாதிரி ஆரம்பிக்கும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து இருக்கு. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் 30,000 சொல்றீங்களா, 30 lakhs சொல்றீங்களா? இல்லைங்க, ஆனம் தாங்க சொல்லுவோம் நாங்கள். நான் பிரித்து சும்மா ஆவரேஜாக சொல்கிறேன். எப்பவுமே இல்லை சார், 30 lakh தானே சொன்னீங்க? லேக்ஸ் எல்லாம் இல்லைங்க, கிடைக்கும் உங்களுக்கு. இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ஸோ மினிமம் சொல்கிறேன் 25 to 30 அந்த இதில் கிடைக்கும் உங்களுக்கு. ஃப்ரெஷராக போனீங்கன்னாங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போனீங்கன்னா அது வேறு ரேஞ்சு. உங்களுக்கு எஸ்ஐபி தெரியும், அக்கௌண்ட்ஸில் உள்ள டொமைன் நாலேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் சீனியர் அக்கௌண்டண்ட்டாக இதில் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் இல்லை ஏபியில், அது ஜாபை பொறுத்து இருக்குங்க. அது ஆவரேஜாக சொல்கிறேன். அதுவே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு பொறுத்து தான் இருக்குது. எந்த டிபார்ட்மெண்ட் போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து. நான் சொல்கிறதெல்லாம் ஸ்டார்டிங், ஃப்ரெஷருக்கு. சரிங்க, ஓகே சார். ஸோ நாளைக்கு வந்து ப்ராக்டிக்கல் ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார். சரி, ரெக்கார்ட் கொடுத்துட்றீங்கல்ல? ரெக்கார்டிங் இருக்கு, வந்துடும் உங்களுக்கு. ஓகே சார், நேற்று உள்ள ரெக்கார்டிங் வந்துருச்சு, அதாங்க. ஓகே, டவுட் இருந்தால் கேளுங்கண்ணா. எனக்கு ட்ரைனிங் அதுக்கு தான் நான் வந்து நீங்களும் காசு கொடுத்து படிக்கிறீங்க, நானும் காசை வாங்கிட்டு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ என்ன டவுட் வந்து கேளுங்க. ஓகேங்களா?
நான் பாட்டுக்கு மொட்டையாக ட்ரைனிங்கோட பர்பஸ்ஸு நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரியணும். அதுதான் ட்ரைனிங்கோட மெயின் பர்பஸ். அது புரியல நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னா நான் வாங்குற காசுக்கும் உங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காது. நீங்களும் என்ன பண்ணணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் கட்டின காசுக்கு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும். டெய்லி 1 hour உட்காந்து கான்சன்ட்ரேட்டாக படிக்கணும். நான் வந்து 6 மாதம்லாம் படிக்க போகிறது இல்லை. அது மேக்ஸிமம் 2 மாதம் முடியும், 45 days. அந்த 45 days வந்து டைம் கொஞ்சம் அலாட் பண்ணிக்கோங்க. இதுக்குன்னு டைம் அலாட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் ஜாயின் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ நம்ம கொடுத்த காசுக்கும் நம்ம ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். சேர்ந்தோம், படித்தோம், முடித்தோம், போனோம்னா நீங்கள் வந்து 10+1 இருப்போம் நம்ம வெளில போகும்போது. அப்போ ஒன்று இருக்கும்போதே எவ்வளோ கற்றுக்க முடியுமோ கற்றுக்கோங்க. எந்த டவுட்டாக இருந்தால் கேளுங்க. சின்ன டவுட் பெரிய டவுட்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு புரியலன்னா என்ன ஸ்டாப் பண்ணி புரியலங்க எவ்வளோ பண்ணுங்கன்னா திருப்பி சொல்கிறேன். அதான் ட்ரைனிங்கோட பர்பஸ் ஆஃப் த ட்ரைனிங். சரி, ஓகே. தேங்க்யூ சார். க்ளோஸ்.